ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. பார்வதியும் ஒரு சூழ்ச்சி வேலை பண்ணி எப்படியாவது இந்த பூஜையை நடத்தக்கூடாதுன்னு பார்க்கும்போது அது எல்லாமே நம்ம கதிருக்கே சாதகமாக முடியுது. நம்ம ரகுராமே கதிருக்கு பாத பூஜை பண்ணி அவங்கள வாரிசாக ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு தனாவோட கையில் சிக்கின அந்த செயினை வச்சு சிவரஞ்சனோட பையன் கதிர் அப்படிங்கிறது தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம ஜானகியும் தனாவும் கதிரும் இந்த பூஜையில கலந்துக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ரகுராமும் அந்த பூஜையை கோவில்ல வைக்கிறாங்க. அதுக்கேற்றவாறு தனாவும் கதிரும் கோவிலுக்கே வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த பார்வதி பத்மாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. இவங்க செய்யறது எதுவுமே சரியே இல்லை. ஜானகி அக்கா சொன்னா மட்டும் எல்லாமே நடக்குது. இந்த பூஜை நல்லபடியா நடக்கவே கூடாது. எதுக்கு தான் இந்த தேவையில்லாத பூஜையை பண்றாங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குதே அப்படி சொல்றாங்க. நம்ம ரகுராமும் சொன்ன மாதிரியே அந்த 3 பசங்களும் வந்துட்டாங்கல்ல, அம்மா இல்லாத 3 பசங்களை வச்சு இந்த பூஜையை சிறப்பாக நடத்தி முடிக்கணும். அப்போ தான் எல்லா காரியமே நம்ம நினச்ச மாதிரி நடக்கும் அப்படி சொல்லும்போது நம்ம மணியும் ஆமாம் எல்லாமே ரெடி ஆகிட்டு தான் இருக்குது, கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே வந்துடுவாங்க அப்படி சொல்கிறாங்க. பார்வதி இதை பார்த்துட்டு இனி இந்த பூஜை நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்னா நம்ம ஒரு செயல் செய்ய வேண்டியதான்னு சொல்லி அந்த 3 பேரில் ஒருத்தங்களை கடத்துறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. பூஜைக்காக 2 பேர் வந்த உடனே அவங்கள பார்த்து நம்ம ஜானகியும் என்னாச்சு இந்த பூஜைக்கு 3 பேர் வரணுமே, ஆனால் ஒருத்தங்களை காணலையே அப்படி சொல்லும்போது சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், சீக்கிரமாக அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் பார்வதியும் ரவுடி கும்பலை வச்சு அந்த ஆளை அப்படியே யாருக்கும் தெரியாமல் கடத்திடுறாங்க. பத்மா கிட்ட எல்லாரும் அங்கே எதிர்பார்த்துட்டே இருக்கிறது, எப்படி இருந்தாலுமே அந்த பையன் வரப்போகிறதில்ல, அதுக்கப்புறமா இந்த பூஜையும் நல்லபடியாக நடக்காது. கடைசி நேரத்தில் ஆட்களுக்கு என்ன செய்ய போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மாவும் பார்வதியும் ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. ரகுராமோ என்ன இவ்வளோ நேரம் ஆகுது, யாரையும் காணலையே, என்ன செய்யறது அப்படி சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோடயே இருக்கும்போது அங்கே உள்ள சாமியாரும் என்னாச்சு இன்னும் ஒருத்தங்களை காணவே இல்லையே, நமக்கு வர அந்த டைம் முடிய போகுது, நல்ல நேரத்துக்குள்ளே இந்த பூஜையை செய்யணும்ல, இந்த பாத பூஜை எல்லாம் பண்ணாதான் நல்லபடியாக இந்த பரிகாரம் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜானகிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டே இருக்கு. என்னங்க எதனால இன்னும் ஒருத்தங்களை காணலன்னு தெரிய மாட்டேங்குதே, அவங்களுக்கு என்னாச்சோ அப்படி கேட்கும்போது நம்ம மணிக்கிட்ட ரகுராமோ சரி உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஆள் யாராவது அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. மணியும் கடைசி நேரத்தில் யாரை போய் கூப்பிட முடியும் அப்படி சொல்லும்போது நம்ம ஜானகியும் இப்போ என்ன செய்யறது, பூஜைக்கு வேற டைம் ஆயிட்டே இருக்கே அப்படின்னு யோசனையில் இருக்கும்போது கரெக்டாக நம்ம கதிர் அதை பார்க்குறாங்க. கதிரும் அந்த இடத்துல சரி நானே இதில் இருக்கட்டும் அப்படி கேட்கும்போது கதிருக்கும் அம்மா கிடையாது தானே, அப்போ அவங்களே இதில் உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாமியாரும் டைம் ஆகுதுல்ல, அவங்களே இதில் இருந்து 3 பேராட்டி இந்த பூஜை நடக்கட்டு அப்படி சொன்ன உடனே அதை கேட்ட பார்வதி பத்மா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்ன நம்ம ஒரு பிளான் பண்ணால் இங்கே வேறு மாதிரி நடந்துட்டேன், பார்வதி இதை விட்டு வைப்பாங்களா, கதிரெல்லாம் இந்த இடத்துல இருக்கவே கூடாது, அவனுக்கு அம்மா அப்பா பேர் கூட தெரியாது, அவன் எப்படி இந்த இடத்துல இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம ஜானகியே நம்ம கதிருக்கு ஆதரவாகவே இருந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள், கதிர் இந்த வீட்டு வாரிசு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜானகி கதிருக்கு ஆதரவாக இருந்து இந்த பூஜையில் 3ஆவது ஆளாட்டு கதிர் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி சொன்னனால ரகுராம சம்மதிக்கிறாங்க. நம்ம கதிரும் அந்த 3ஆவது ஆளாட்டு பூஜையில் இருக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கதிருக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துட்டு போகுது, இந்த பூஜையை எனக்காக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாம் நம்ம கதிருக்கு வருது. பார்வதியும் பத்மாவும் நம்ம ஒரு பிளான் பண்ணால் இங்கே எல்லாமே மாறி போச்சு, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜானகி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம ரகுராம் கிட்ட ஒவ்வொரு ஒரு விஷயத்தையும் அந்த சாமியார் சொல்லும்போது அங்கே உள்ளவங்களுக்கு பாத பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கதிருக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் நம்ம ரகுராம் கதிருக்கு பாத பூஜை பண்ணுறாங்க. அப்படி நம்ம கதிரையும் ஒரு வாரிசாகவே ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம கதிரும் அதை நெகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறாங்க. நம்ம தனாவுக்கு அதை பார்க்கும்போது ரொம்பவே ஆசையாக இருக்குது. நம்ம அப்பா இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கதிரை கூடிய சீக்கிரமாக அந்த வீட்டில் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தனா கடவுளை வேண்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இனி பூஜையெல்லாம் முடிஞ்சாச்சு, இனி ஒவ்வொருத்தருக்கும் வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும்னு சொல்லி ரகுராமே தன்னோட கையினால் அந்த கதிருக்கெல்லாம் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. அந்த சமயமாக பார்த்து நம்ம கதிருக்கு ஒரு ஃபோன் கால் வரவும் அந்த ஃபோன் காலை எடுக்கிறாங்க. அப்படியே நம்ம கதிரோட பாக்கெட்டில் இருந்த செயின் கீழே விழுந்துடுது. அதை கரெக்டாட்டு நம்ம கதிருக்கு தெரிய மாட்டேங்குது. கதிர் அவங்க பாட்டுக்கு இதை கண்டுக்காமல் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இதை பார்த்த நம்ம தனாவும் என்னாச்சு கதிரோட பாக்கெட்லேருந்து ஒரு செயின் விழுந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வைக்கிறாங்க.
நம்ம கதிரும் சரின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா செயினை காண மாட்டேங்குது. என்னடா நம்ம பாக்கெட்டுக்குள்ள தானே செயின் இருந்துச்சு, அதுக்குள்ள எங்க போயிருக்கோம் அப்படி சொல்லிட்டு சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. தனாவோட கையிலேயே அந்த செயின் மாட்டிடுது. தனாவோட கையில இந்த செயின் இருக்கே, அவ மட்டும் அதுக்குள்ள அந்த லாக்கெட்ல இருக்கக்கூடிய அம்மாவோட போட்டோவை பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே, எப்படியாவது அவகிட்ட இருந்து நம்ம வசமா வாங்கிடணும்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் தனா கிட்ட வராங்க. தனாவும், கதிர் எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அப்பாவே உனக்கு பாத பூஜை பண்ணி இந்த வீட்டோட வாரிசாவே ஏத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் மட்டும் இல்லாம இனி கூடிய சீக்கிரமா அப்பா நம்மளை ஏத்துக்கிட்டு வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு அப்படி சொல்லும்போது நம்ம கதிரும், என்ன தனா நீ வந்து கையில ஏதோ ஒரு பொருளை வச்சிருந்த தானே அப்படி கேட்கும்போது நம்ம தனாவும், ஆமா கதிர், நீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாக்கெட்ல இருந்து இந்த செயின் விழுந்தது, இந்த செயின் யாரோடது அப்படி கேட்கும்போது நம்ம கதிரும், இல்லை அம்மாவோட செயின் வந்து மிஸ் ஆச்சுன்னு சொன்னல, அந்த செயின் தான் இது, சரி நான் எப்போவுமே பத்திரமா வச்சுப்பல இங்கே தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தனா அந்த லாக்கெட்டை கவனிக்கிறாங்க. என்னடா ஒரு லாக்கெட் இருக்கு, அதுவும் இதில் ஏதோ ஃபோட்டோ இருக்க மாதிரி ஒரு லாக்கெட்டாக இருக்கு, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு தனா அதை ஓப்பன் பண்ண போகும்போது நம்ம கதிர் அதை தடுத்து நிறுத்தி நம்ம தனா கிட்ட இருந்து செயினை வாங்கிடுறாங்க. கொஞ்சம் கோபமா நடந்துக்கிறத பார்த்த நம்ம தனாவுக்கு சந்தேகம் அதிகம் ஆயிடுது. என்ன கதிர், ஒரு நாளுமே எனக்கு கிட்ட இந்த மாதிரி நீ கோபப்பட்டதே இல்லை, எதுக்கு இந்த செயின் எடுத்த உடனே மட்டும் இப்படி உன்னோட முகமே மாறுது, என்னாச்சு கதிர், என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா அப்படி கேட்கும்போது நம்ம கதிரும், இல்லை அப்படி எதுவுமே இல்லை, எந்த விஷயத்தையும் நான் உங்ககிட்டேருந்து மறைச்சது இல்லை தனா, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம தனாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் மறைக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வெளிப்படையாக சொல்லு கதிர் அப்படி கேட்கும்போது நம்ம கதிரும், அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை தனா, கூடிய சீக்கிரமாக என்னோட அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு இந்த செயின் தானே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. நம்ம தனாவுக்கு கதிரோட முகத்தை பார்த்த உடனே புரிய ஆரம்பிச்சுட்டு, கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய விஷயத்த கதிர் மறைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் இருக்கும்போது நம்ம மாயாவும் தனாவை பார்க்குறாங்க. தனா குழப்பத்தில் இருக்கிறத கவனிச்ச மாயாவும் என்னன்னு கேட்கும்போது நம்ம தனாவும், கதிர் கிட்ட ஒரு செயின் இருந்தில்ல, அதில் ஏதோ லாக்கெட் இருக்கு, அதுக்குள்ளே ஏதோ ஃபோட்டோ இருந்த மாதிரி இருக்கு, ஆனால் அவன்கிட்ட கேட்டால் அது எதுவுமே என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறான் அப்படி சொல்லும்போது மாயாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. கதிரோட செயல் கொஞ்ச நாளாவே சரியே இல்லை, எனக்கு ஏதோ சந்தேகமாகவே இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பேரும் சிவரஞ்சனி வச்சுருக்கான், அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஜோஷியர்கிட்ட கேட்கும் போதும் மறைஞ்சிருந்து எல்லாத்தையும் விஷயத்தையும் கேட்டப்புறவும் எதுவுமே தெரியாத மாதிரி நம்மக்கிட்ட நடித்தான். அதனால் கதிருக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் ஒளிஞ்சிருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மாயா அதுக்கான வேலைகளில் ஈடுபடுறாங்க. எப்படியாவது கதிர்கிட்ட இருக்கக்கூடிய செயினில் உள்ள ஃபோட்டோவை நம்ம பார்த்துடணும்னு சொல்லி நம்ம மாயாவும் அதை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு வந்து பூஜை எல்லாம் சிறப்பாக நடந்த உடனே ஜானகி நம்ம ரகுராம் கிட்ட, எனக்கு இன்னைக்கு பூஜை நல்லபடியாக நடந்துச்சு, எனக்காக நீங்கள் கோவிலில் வச்சதுக்கு சந்தோஷமாக இருந்து, அதுவும் மூணாத்த பயனாட்டு கதிர்க்கு பாத பூஜைலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அப்படி சொல்லும்போது ரகுராமும், வேற என்ன செய்யறது ஜானகி, அந்த இடத்துல யார் இருந்தாலுமே நான் இதை தான் செய்திருப்பேன், அங்கே வந்து கடைசி நேரத்தில் ஒரு பையன் இல்லாத குறைய வந்து கதிர் நிறைவேற்றிட்டான், அதனால அவனுக்கு பாத பூஜை பண்ணுறதெல்லாம் ஒரு தப்பே கிடையாது, எதுவாக இருந்தாலும் நீ நினச்ச மாதிரி உன்னோட காரியம் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், அதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை செய்திருக்கேன் அப்படி சொல்லி நம்ம ரகுராமும் ஜானகிட்ட சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரமா மாயா நம்ம கதிர்தான் சிவரஞ்சனியோட பையன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம ரகுராமே கதிர குடும்பத்தோட வாரிசாட்டு அங்கீகரிக்க போறாங்கன்னே சொல்லலாம்.